பழைய விஷயங்கள் என்பது பழைய பொருட்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமான் மட்டுமல்ல, அதை மட்டும் எரிப்பதல்ல. பழைய சிந்தனைகள் இருந்தாலும் அதையும் எரிக்க வேண்டும். யார மேலாவது கோபம் இருக்குன்னா அதையும் தொலைக்கணும். அந்த ஒரு ஆண்டு காலம் நம்முடைய உடம்புக்குள்ள, மனதுக்குள்ள, ஈகோக்குள்ள ஏதாவது கெட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் கூட போகி பண்டிகையில் அதெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார சிந்தனையில போகி பண்டிகை ஆரம்பித்து இரண்டாவது நாள் பொங்கல் பண்டிகையோடு நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்தங்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லோரையும் ஒரு குடும்பமாக ஒரே இடத்திலிருந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பொங்கலை பொங்கி மூன்றாவது நாள் சூரிய பகவானிலிருந்து பஞ்சபூதங்கள் எல்லோரும் சேர்ந்து ஐந்தறிவு இருக்கக்கூடிய மிருகம் என்று சொல்வதை விட ஐந்தறிவு ஜீவன்கள் நம்மளோடு இருந்து நம்முடைய விவசாயத்திற்கு, நம்முடைய வளத்திற்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பசுமாட்டிலிருந்து, காளை மாட்டிலிருந்து, நம்முடைய விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் மரியாதை செல்வதற்காக மாட்டு பொங்கல். அதன் பிறகு நான்காவது நாள் நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தினுடைய ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திருக்குறள், திருவள்ளுவரை பெருமைப்படுத்தக்கூடிய திருவள்ளுவர் நாள். இந்த 4 நாட்களும் தொடர்ந்து போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல் பண்டிகை, திருவள்ளுவர் நாள் 4ஐயும் ஒன்றாக ஒரு கலாச்சாரம் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் மட்டும்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்கள், பாரதிய ஜனதா கட்சி கடந்த சில ஆண்டுகளாக நம்ம ஊர் பொங்கல் என்கின்ற பெயர்ல பட்டி தொட்டி எல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையை மக்களோடு இணைந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா ஒன்றியத்திலும் 1200க்கும் மேற்பட்ட ஒன்றியத்திலும் இந்த பொங்கல் பண்டிகை நடக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோடு இணைந்து இந்த பொங்கலை பொங்குகின்றோம். இன்னைக்கு 1008 பொங்கல் பானையை ஒரே இடத்துல நம்முடைய மகளிர் அணி அக்கா கவிதா அவர்கள் இருக்கின்றார்கள், அவருடைய சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவருடைய மேற்பார்வையில தமிழகத்தில் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய பெருமை மிகுந்த ஆளுநராக, ஒரு ஆளுநர் பொறுப்பிலிருந்து யாரும் அந்த பொறுப்பை விட்டுவிட்டு வீதியில புழுதியில வந்து அரசியல் செய்வதை நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. நம்மோடு இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவரும் இந்த பொங்கல் பண்டிகையில சிறப்பு விருந்தராக நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான பெண்கள் சக்தியை நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் நம்முடைய பெண்கள் அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படி போகி பண்டிகையில பலதெல்லாம் போகணுமோ, பழசெல்லாம் போகணுமோ, துன்பமெல்லாம் போகணுமோ, பெண்கள் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது பழையதெல்லாம் போகும், துன்பமெல்லாம் போகும், இன்பம் வரும். அது பெண்களால், அந்த சக்தியால் மட்டும்தான் அது முடியும். அதனால் தான் ஆண்டவன் சிருஷ்டி பண்ணும் பொழுது இன்னைக்கு நம்முடைய இந்து தர்மத்தில் பாத்தீங்கன்னா ஆண் கடவுளை விட பெண் கடவுள்கள் தான் அதிகம். ஏன்? அது 1:10 அப்படிங்கிற ரேஷியோல மட்டும் இல்லைங்க, 1:1000 என்கின்ற ரேஷியோல இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் எது செய்தாலும் கூட நம்முடைய தாய்மார்களை, சகோதரிகளை முன்னிலைப்படுத்தி தான் செய்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்பு தாராபுரம் பகுதியில் சங்கரனாம்பாளையம் என்கின்ற கிராமத்தில் அந்த குளத்துல பிறக்கக்கூடிய முதல் பெண் குழந்தைக்கு ஒரு மரியாதை செய்கின்ற நிகழ்ச்சியில பங்கேற்றேன். பொன்னூஞ்சல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுல ஊஞ்சலே தங்கத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சல்ல அந்த குளத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை மாமாமார் கொண்டு வந்து ஊஞ்சல் வைத்து ஆட்டி விடுகின்ற பழக்கத்தை பார்த்தேன். நான் கேட்டேன், எத்தனை வருஷமா அதை நடத்துறீங்க? 1800 ஆண்டுகளாக இந்த தலைமுறையாக இதை பின்பற்றி வருகின்றோம் என்று அந்த சங்கரண்டாம்பாளையம் பகுதியில் சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. அதனால எனக்கு இந்த 1008 பொங்கல் பானையும் கூட நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் அவங்க முன்னிலையில இந்த பொங்கலை மிகச் சிறப்பாக இனிமையான முகத்தோடு வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். அது அரசியல் மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது சமுதாய மாற்றமாக இருப்பதை நாம் மகிழ்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்கின்ற அளவுல தாத்தா பாட்டி ஒரு பக்கம், அப்பா அம்மா குழந்தைகள் ஒரு பக்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இந்த நாகரிகமான உலகத்துல சமூக வலைதளம் வந்த பிறகு நிறைய பேர்த்த நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடைப்பதில்லை. தொலைபேசியில பேசுறோம், வீடியோ கால்ல பாக்கிறோம். அதையெல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையோ தினத்தன்று நாம் நம்மளை வச்சுக்கணும், நினைவு கொள்ள வேண்டும். நாம் திரும்ப பழைய கலாச்சாரத்திற்கு போவதற்கான இதை ஒரு உந்துதலாக எடுத்துக் கொள்ளணும். பொங்கல் பண்டிகை என்பது 4 பேர் சேர்ந்து வைப்பதை விட எல்லோரும் அழைத்து, உற்றார் உறவுகளை அழைத்து அந்த பொங்கல் பண்டிகையை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை, வைராகியத்தை நாம் எடுத்துக்கணும்.
திரும்ப குடும்பங்கள் எல்லாம் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியாக சிதறுண்டு சின்ன சின்ன குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அதை பெரும் குடும்பமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 60% அர்பனைசேஷன், 60% மக்கள் நகரத்திலும் 40% மக்கள் கிராமத்திலும் வாழ்றாங்க. இது கிராமத்து பண்டிகை என்று சொல்வதை விட தமிழர் பண்டிகை. அதனால் நகரத்தில் இருந்தாலும் கூட, அபார்ட்மெண்ட்ல நாம் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொங்கல் பண்டிகையை மஞ்சளோடு மிக அற்புதமாக அந்த பொங்கல் பண்டிகையை அபார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். சொல்லிக் கொடுக்கலினா அந்த கலாச்சாரம் என்பது இந்த தலைமுறையோடு அழிந்துவிடும். தமிழ்நாட்டில் வீர மிகுந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க முதல் ஜல்லிக்கட்டு. 2 மாத காலம் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். நேற்று எங்களுடைய தோட்டத்தினுடைய மாடு தீரன் மாட்டையும் நேற்று ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். 2 மாத காலம் எங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய மாடு எல்லா ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்று விட்டு 2 மாதம் கழித்து நம்முடைய தோட்டத்துக்கு திரும்ப வரும். அந்த மாடு செல்லும் பொழுது எல்லோருமே ஒரு துளி கண்ணீரோடு அனுப்பி வைத்தோம். 2 மாதம் எங்களோடு இல்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட அந்த மாட்டினுடைய விளையாட்டு இடம் என்பது ஜல்லிக்கட்டு மைதானம் என்பதை தெரிந்து அனுப்பி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த ஜல்லிக்கட்டை கூட்டிட்டு போகணும். அந்த பாரம்பரிய விளையாட்டை பார்க்க வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குன்னா கூட்டம் இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போகணும். நம்முடைய குழந்தைய சென்னையில் இருந்தாலும் கூட, பெரிய நகரத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை காட்டும். எப்படி அந்த காளையை பாசமாக வளர்க்கின்றார்கள், எப்படி அந்த மாட்டிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த பகுதியில் குறிப்பாக திருச்சி, மானாமதுரை இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம், மதுரை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அருமையான சாப்பாடு. காலையில கேழ்வரகு களியை கொடுப்பாங்க. அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டுவாங்க. 2 முறை பார்த்துக் கொள்வார்கள். அந்த மாட்டை வணங்கிவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு. அதையெல்லாம் ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஆண்டு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு குழந்தையை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி, அந்த இளம் வீரர்கள் மிக திறமையாக நம்முடைய ஜல்லிக்கட்டு மாட்டை மிக லாகுவாக பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த தமிழ் வீர பாரம்பரியம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை தாண்ட தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வந்த பொழுது அது ஒரே நாளில் 3 அமைச்சரவையில் அதற்கான ஒப்புதலை பெற்று அதற்கான அரசாணையை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் பேசி மறுபடியும் நமக்கான ஜல்லிக்கட்டை நமக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு மேடையின் மீது தலைவர்கள் இருக்கின்றார்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தார். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தார். இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்காக போராடி டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து மத்தியில 3 அமைச்சரிடம் பேசி 3 அமைச்சரை ஒரே நாள் அரசாணையை பெற்று அந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார்கள். மிக தைரியமாக இந்த ஜல்லிக்கட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே,